ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஹிப் பெல்ட் எப்படி மேக் பண்ணலான்ற மெஷர்மெண்ட் இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கோல்டு கலர் கிளாத் எடுத்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கிங் பண்ணுறதுக்கு ஸ்கேலு, பென்சிலு, மார்க்கிங் சாக் எடுத்து வச்சுருக்கேன். இன்ச் டேப்பு நான் ஒரு 4 இயர்ஸ் பேபிக்கு எடுத்திருக்கேன். அவங்களோட ஃபுல் ஹிப் ரவுண்டு எவ்வளோ வந்துச்சுன்னா 20 வந்துச்சு. ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஃபுல்லாக எடுத்து அதை ஆஃபாக டிவைட் பண்ணும்போது 10 வரும். ஏன்னா 10ன்றது நமக்கு முன்னாடி மட்டும் ஹிப் பெல்ட் இருந்தால் போதும், பின்னாடிலாம் நமக்கு டிசைன் வேணால. அதனால் முன்னாடி மட்டும் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு 10 இருக்குது. இப்போ அந்த 10 இதில் நான் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கோங்க. அகலம் நம்ம 1.5 வைப்போம். 1.5 நமக்கு கரெக்டாக இருக்கும். குட்டி பசங்களுக்குலாம் 1.5 இருந்தால் போதும். பெரியவங்களுக்கு 2 வைக்கலாம். அது என்னன்றதை நான் சொல்கிறேன் இருங்க. 1.5 வச்சு அதையும் கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டிசைன் இது உள்ளே மட்டும்தான் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட அளவு கரெக்டாக தான்னு பார்த்துக்கலாம். 10 மேலேயும் 10, அதே மாதிரி 1.5, இங்கே ஒரு 1.5. ஓகேவா? அப்போ கரெக்டாக இருக்க அளவு. இப்போ ஸ்டிச்சிங் பண்ணணுன்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச். 1/2 இன்ச்சுன்றது துணியை மடித்து தைக்கிறதுக்காக. நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இதை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பண்ண தேவையில்ல. சைடில் 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரைவோம்ல, அதுக்காக அந்த 2 இன்ச்சு. நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் இதை வரீங்க. இல்லை நான் டெய்லர்கிட்ட தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையில்ல. அளவு மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ 1/2 இன்ச் எடுத்துருக்கேன்ல, அதையும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இப்போதைக்கு அது தேவையில்ல. நான் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். சில பேர் தைக்கிறவங்களும் இருப்பாங்கள்ல, அதுக்காக நான் அப்படி சொல்கிறேன், தெரியணுன்றதுக்காக. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம போட போகிறது அந்த கட்டமாக பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த பாக்ஸில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் அந்த பாப்பாவோட சைஸு. அதனால் அந்த சைஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? வெளியெல்லாம் பண்ணக்கூடாது. அது தைக்கிற அளவு. சின்ன பசங்கன்ற போது 1.5 வச்சுக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப குட்டி பாப்பா அப்படின்னா 1.25 வைக்கலாம். ஆனால் ரொம்ப சின்னதாக வச்சாலும் நல்லா இருக்காது. பெரியவங்கன்னும் போது 2 வைங்க, 2.25 வைங்க. 2.25க்கு மேலெலாம் வச்சானா நல்லா இருக்காது. 2 தான் கரெக்டான சைஸ் அப்படின்னு சொல்லணும்னா கூட 2 தான் கரெக்டாக இருக்கும். அகலத்தில் 2 வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பெரியவங்களுக்கு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரேமோட சைஸே 18 இன்ச்சு தான். இப்போ நமக்கு 18 இன்ச்சுக்கு மேலே அளவு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு 32, என்னோடய அளவு 32 அப்படின்னா என்னோடய ஹிப் ரவுண்ட் எவ்வளோ? 32 நான் டிவைட் பண்ணும்போது 16 வரும். 16 போது நான் என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரேமில் என்னால் பண்ண முடியும். ஏன்னா இது 18 இன்ச் ஃப்ரேம். அப்படி இல்லை 18 இன்ச்சுக்கு மேலே வருது அப்படின்னா அதை எப்படி பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரா பண்ணிக்கிட்டோமா, இதான் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. இப்போ சின்ன பசங்களுக்கு போடுறது இருந்தால் போட்டுடலாம். ஏன்னா இது 18 இன்ச்சு ஃப்ரேம். 18 இன்ச் ஃப்ரேமில் 18 இன்ச்சுக்குள்ளார இருக்கிறவங்கள வரைக்கும் போட்டுக்கலாம். அப்போ 18 இன்ச்னால் எவ்வளோ வரும்? 32 வரைக்கும். ஹிப் ரவுண்ட் 32 வரைக்கும் வரவங்க போட்டுக்கலாம். 34, 36, 38, 40 அந்த மாதிரி போகும்போது ஹிப் ரவுண்டு நமக்கு வேறு அளவு மாறும். அப்போ அவங்களாம் என்ன பண்ணணும்னா டபுளாக டிவைட் பண்ணி 2 போடணும். 2 தனித்தனியாக போட்டுட்டு அதை ஜாயின் பண்ணி போடுற மாதிரி போட்டுக்கணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஃப்ரேம் இருக்கா, இப்போ நம்மளோட அளவு இப்போ நம்ம சும்மா எதுனா 20 எடுத்துப்போம். ஓகேவா? அப்போனா மொத்தம் ஹிப் ரவுண்ட் எவ்வளோ? 40. 40ல் பாதி எவ்வளோ? 20. இப்போ நம்ம எடுத்துக்கிறேன். நான் சும்மா உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நீங்கள் மற்ற எந்த அளவாக இருந்தாலும் அதை பாருங்கள். 20ன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 9 இன்ச்சு ஒரு பக்கம் பெல்ட் ஒரு இதுவும், இன்னொரு பக்கம் 9 இன்ச்சு போட்டுக்கிறேன். நடுவில் ஒரு சர்க்கிள் மாதிரி வரா மாதிரி ஷேப்பில் இது டிசைன் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணுன்னா அந்த சர்க்கிளை நான் 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா 20 இன்ச்சு இதில் ஃபுல்லாக கிடச்சிருமா பெல்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். சர்க்கிள் 2 இன்ச்சு,
இது வந்து 2 பக்கம் 9 இன்ச் 9 இன்ச். இப்போ எப்படி வரும் நமக்கு பெல்ட்டு நடுவில் சர்க்கிள் மாதிரி ஒரு டிசைன் வரும். அதை வந்து 2 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த சைடில் வந்து எவ்வளோ வரும்னா 9 இன்ச்சு 9 இன்ச்சு. அப்போ மொத்தம் நமக்கு 20 இன்ச்சு வந்துருச்சா? அவ்வளோதான் நம்மளோட ஹிப் பெல்ட்டோட சைஸு. இப்படி தான் நீங்கள் எந்த சைஸாக இருந்தாலும் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு சர்க்கிள்லாம் வேண்டாம், எனக்கு வந்து எப்படின்னா நீட்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணலான்றதையும் சொல்லித்தரேன். இப்போ நீட்டாக தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 10 10 பாதி பாதியாக எடுத்துக்கோங்க. பாதி பாதி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு துணியை வந்து அட்டாச் பண்ணணும்ல டபுள். இப்போ 2 கிளாத் இருக்குது, அதை வந்து நம்ம நடுவில் கொஞ்சோண்டு அளவு ஆஃப் இன்ச்சு 1/4 இன்ச்சோ அளவு கொடுத்துட்டு நம்ம அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சும்மா ட்ரா பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் 10 இன்ச்சு 10 இன்ச்சு வந்து 20 இன்ச்சு அளவு வச்சுக்கிறேன். அதில் வந்து 10 இன்ச்சு 10 இன்ச்சு வந்து நான் கிளாத் எடுத்துக்கிறேன். எடுத்து டிசைன் பண்ணுறேன். டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு வந்து 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு வந்து எதுக்குன்னா நான் தையல் போடுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நான் அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தையல் போட்டுப்பேன். அப்போ ஆனால் தெரியாதுல்ல நமக்கு. அப்போ அது ஒரே பெல்ட்டாக நமக்கு வந்துடும். இந்த மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக அது வந்துடும். இப்போயே நமக்கு ஃபுல்லாக 20 இன்ச்சு கவர் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து ஹிப் பெல்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஹிப் பெல்ட்டை எப்படி டிசைன் பண்ணலான்றதையும் அதில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.